ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் திரட்டுப்பால் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் வந்து இப்படி துருவி எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன படி நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் அரை கப்பு பாசிப்பருப்பும் 1/4 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு ரெண்டுத்தையும் நல்லா வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ தேங்காய் திரட்டுப்பால் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இதை நீங்கள் வந்து நெய் ஊற்றி இல்லை தேங்காய் எண்ணெயில் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயிலே செய்யுங்க. ஏன்னா டேஸ்ட்டுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க, இல்லை நெய் எதுவோ. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திகட்டும். கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. நீங்கள் திகட்டாமல் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா தேங்காயில் செய்கிற ரெசிபி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் பால் நீங்கள் மீன் குழம்பாகட்டும் இல்லை சிக்கன் குழம்பு எல்லாத்துலேயுமே தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும். ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த தேங்காய் கூட பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் வெல்லம் கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அயன் சத்து அதிகமாகும். இதை நீங்கள் சும்மா ஸ்வீட்டுக்காக அப்படின்னு சாப்பிடாம ஸ்வீட்டு, நெய், எண்ணெய் அதாவது தேங்காயெலாம் யூஸ் பண்ணாமல் சன்ஃப்ளவர் ஆயிலு ஸ்வீட்டும் கம்மியாக எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட்டு தான் இது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் அப்பப்போ ரெகுலராக சாப்பிட்டுக்கலாம். பாசிப்பருப்பு வந்து ரொம்ப கருப்பாகவும் வறுத்துடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் அதே கலர்லேயும் இருக்கக்கூடாது. ப்ரௌனிஷ் கலரில் கொஞ்சம் வெந்த மாதிரி வறுத்தெடுத்த மாதிரி இருக்கும். அந்த ப்ரௌனிஷ் கலர் இருக்கணும். அரிசியும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்தால் தான் உங்களுக்கு அரைப்பட்டு நீங்கள் அடுத்து வந்து தேங்காய் கூட வந்து நீங்கள் செய்யும்போது ரெசிபி செய்யும்போது ரொம்பவே உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் தீச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சரியாக வர தீச்ச வடை தான் வரும். இந்த தேங்காய் திரட்டுப்பால் ரெசிபி அப்படிங்கிறது கேரளாவில் தான் அதிகமாக செய்வாங்க. ஏன்னா அவங்க தானே எல்லாமே தேங்காய் யூஸ் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் தேங்காய் யூஸ் பண்ணால் வந்து அது வந்து கேரளா ரெசிபி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தேங்காயில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன விஷயம் செய்யல எல்லாத்தையுமே தேங்காய் தான். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு ரெசிபி, ஆம்லேட்டில் கூட தேங்காய் சேர்த்து சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து அதை கொட்டி ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஆற வைக்கணும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஆற வைக்கணும். இப்போ நான் செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா, இது ஸ்வீட்டை கம்மியாக போட்டு திகட்டாமல் செஞ்சோன்னா நிறையா பேர் சாப்பிட்லாம். அதாவது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்லாம். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக போட்டிங்க, கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா மணக்க செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அரை முடி தேங்காய், ஒரு சின்ன கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, பச்சரி சேர்த்து செய்கிறது வந்து ஒரு 3 பேருக்கு வந்து ஓகேவாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாயின்ட் ஃபேமிலி வந்து அதிகமாக கூட போடுவீங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சரி, இப்போ இது ஆறியிருக்கும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டுறோம். தேவையான வெல்லத்தை போட்டுடுறோம். அது நமக்கு நல்லா சுண்டி கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம வந்து பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, தேங்காய், ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இது வந்து சுண்டட்டும். ரொம்ப அப்படியே ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. ரொம்ப நைஸாக கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி நொரன்னு அரைங்க. வெல்லம் வந்து ரொம்ப அதிகமாக போடல, ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நெய், எண்ணெய்லாம் ரொம்ப அதிகமாக ஊற்ற மாட்டேன், கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி செய்யாமல் ஒரு ஹெல்த்தி டிஷ் மாதிரி தான் அதை செஞ்சுருக்கேன்.
இப்போ பாகு அந்த பனம்லாம் கரையிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கிண்டுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து கொட்டிடலாம். ஃபுல்லாக மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக எடுத்து கொட்டிடுங்க. இப்போ நல்லா வந்து கிண்டி விடுங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது அடியில் ஒட்டாதப்போ அப்பப்போ வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக நெய் ஊற்றாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் கிண்டுங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படியே மிதமான சூட்டில் வச்சு சிம்மில் வச்சு நெய் வச்சு கிண்டுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை வந்து அறுத்து போட்டுக்கலாம். நான் போடலை, ஏன்னா வந்து நான் சும்மா நார்மலாக சாப்பிட்ற டிஷ் வந்தேன்னா ஒரு ஸ்வீட் மாதிரி செய்யாததுனால நான் அதில் எந்த ஆட் பண்ணல. அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா திருப்பி பொறுமையாக கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து ஒரு வாழை இலை மாத்துறேன். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலே. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ.